இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூடியூப்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நாமளும் இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 இருக்கும். அதை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கடைசியா வந்து போடுறதுக்கு, கருவேப்பிலை ஃபர்ஸ்டே வந்து போடுறதுக்கு, கொஞ்சமா வந்து தேங்காய், அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். எனக்குலாம் வந்து 2 இல்லைன்னா 3 மிளகாய் வந்து போதும் எங்க வீட்டுக்குலாம் காரம். அதனால நான் கம்மியா தான் எடுத்திருக்கேன். விதையை வந்து நீக்கி வச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, 10 to 15 20 இப்படிலாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரிலாம் நம்ம ஃபுட்ல நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து பாதிச்சிடும். எங்க வீட்டுக்கு தேவையான காரத்துக்கு நான் இந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கடாயில நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் உரிச்சோம் பாத்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். அதோட எண்டெல்லாம் வந்து அவ்வளவு கரெக்டா எக்ஸாக்டா அதை கிளீன் பண்ணிட்டு போடணும்னு அவசியம் இல்ல. எந்த வெங்காயமுமே ஓரளவுக்கு அதுல அழுகாம, அதுக்கப்புறம் இந்த கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இல்லாம இருந்தாவே போதும். சின்ன வெங்காயம்லாம் நான் இந்த மாதிரி தான் நான் வந்து சேர்த்துக்குவேன். எண்டெல்லாம் அதிகமா வந்து கட் பண்ண மாட்டேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய், இது எல்லாத்தையும் உப்பு போட்டு லேசா வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, வெந்துருச்சு, அது மாதிரி நிறம் மாறிடுச்சு. சோ இஞ்சி பூண்டையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அலசி வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இந்த கறி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து நம்ம வந்து தேங்காய் தான் இதுல ஸ்பெஷலுங்களாமே. ஆனா உண்மையிலேயே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த அந்த கறி வந்து சாப்பிடும்போது இந்த தேங்காய் வந்து அங்கங்க கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடறதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்து உங்கள்ட்ட வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்ப தேங்காய் வந்து சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க அப்படியே எல்லாம் நல்லா வெந்து வெங்காயம் எங்க இருக்கு, மிளகாய் எல்லாம் பாருங்க அப்படியே மசிஞ்சிருச்சு நல்லா. இப்ப கொஞ்சமா நான் வந்து மிளகுத்தூள் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பையும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலையும் வந்து தூவி சூப்பரா வந்து இன்னைக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ் தான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன்.